மாறுபட்ட பார்வையில் திருமிக வாசி. வெறுப்பை விதைப்பதில் மாநிலங்களுக்கு இடையே பிரிவினையை உண்டாக்குவதில் பிரதமரும் பாஜகவும் முந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக்கப்பூர்வமாக எதையும் சொல்லவும் இல்லை, பேசவும் இல்லை என்று திரு சபாபதி மோகன் முன்வைத்திருக்கிறார். இப்ப ப்ரொஃபசர் சொன்னாரு ஸ்டார்டிங்ல முந்திட்டு போறாங்க பிஜேபின்னு. ஒரு ஓட்டப்பந்தயத்துல யாரு முன்னாடி போறாங்களோ அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. அது மாதிரி சார் சொல்ற மாதிரி பிஜேபி வந்து இப்ப முந்திட்டு தான் இருக்கு. கண்டிப்பா அதையும் சொல்லிருக்காங்க. எதுல முந்திட்டு போறாங்கன்னு அதையும் விளக்கமா சொல்லிருக்காங்க. நாட்டோட வளர்ச்சி பாதையில முந்திட்டு போறாங்க. முன்னாடி இருந்ததை விட நாட்டின் உள்கட்டமைப்பு வந்து ரொம்ப பெருகி இருக்கு. பாதுகாப்பு வந்து நிறைய நம்ம பிஜேபி கவர்மெண்ட் இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விதத்துல எல்லாம் பார்த்தோம்னா இந்தியாவை வந்து அடுத்தது 3rd எக்கானமி கண்ட்ரியா மாத்த போறாங்க பிஜேபி. ஸோ இதெல்லாம் பார்த்தா நாட்டோட வளர்ச்சி பாதையில பிஜேபி கவர்மெண்ட் வந்து முந்திக்கிட்டு தான் இருக்கு. சார் சொன்னாரு பெண்களுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னா காங்கிரஸ் பெரும்பாலான காலங்கள் ஆண்ட இந்தியால 33% இடஒதுக்கீடுக்காக பெண்கள் எத்தனையோ போராட்டம் பண்ணாங்க. 96ல இருந்து இந்த போராட்டம் நடந்து இப்ப பிஜேபி கவர்மெண்ட் தான் பெண்களுக்கான பில்ல வந்து பாஸ் பண்ணாங்க 33%. எப்ப மேடம் நடைமுறைக்கு வரும் சார்? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் சார். பில் வந்து கண்டிப்பா வரும் சார், நிச்சயமா வரும் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு வந்து பிஜேபி வந்து எந்த ஒரு நலத்திட்டங்களும் கொடுக்கலன்னு சொல்றாங்க. கொடுத்தது எல்லாத்தையும் ஏன் மறைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மெட்ரோ ரயில் பத்தி சொன்னாங்க. அதே மாதிரிதான் வந்தே பாரத் திட்டம் வந்து இந்தியால தான் நம்ம ஐசிஎஃப் பெரம்பூர்ல இருக்க இந்தியன் கோச் ஃபேக்டரியில தான் இந்தியா முழுவதுமே வந்தே பாரத் திட்டம் செயல்பட்டு இருக்கு. அதுக்கான மிஷின் தயாரிக்கிற உற்பத்தி பண்றது வந்து இங்க தான் பண்றாங்க. அதனால பெரும்பாலான ரெவென்யூ வந்து தமிழகத்துக்கு வருது. இது யாருமே வந்து எங்கேயுமே சொல்றது கிடையாது. டிஎம்கே காரங்களாகட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் அதை அப்படியே மூடி மறைக்கிறாங்க. இது மாதிரி பல நல்ல திட்டங்களும் தமிழகத்திற்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் இந்தியன் ரயில்வேக்கு வருது. அதை கடந்து மெட்ரோ ரயிலுக்கு சொல்றீங்கல்ல, 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்துக்கு நிதி கொடுக்காம அந்த திட்டத்தையே மத்திய அரசு முடக்கி இருக்குன்னு முதலமைச்சர் நேற்று குற்றம் சாட்டியிருக்காங்க. முதலமைச்சர் எல்லாத்தையும் தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. மழை வெள்ளத்துக்கு வந்து அதுக்கு முன்னாடி 4000 கோடி நிதி வாங்கினாங்க. நாங்க கட்டமைப்பெல்லாம் சிறப்பா பண்ணிட்டோம். இனிமே மழை பெஞ்சதுன்னா தண்ணி எங்கேயுமே நிக்காதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி அங்க இருந்துச்சு. சோ வந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்றது கிடையாது, வராததான் சொல்றாங்க. வரும். இப்ப எலெக்ஷன் நடக்குது. அடுத்து பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா தமிழகத்திற்கு வேணுங்கிறது எல்லாமே அவங்க தமிழ்நாட்டுக்கு தரதான் போறாங்க. ஒரு விஷயத்தை இன்னொன்னு சேர்த்து பேசுறீங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பும் அல்லது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது பிறகும் கூட தமிழ்நாட்டிற்கான சென்னை தென் மாவட்டங்களில் மிக்ஜாம் புயல் விட்டு இந்த புயல் வெள்ள நிவாரணம் கேட்டாங்கல்ல, 10% கூட கொடுக்கலன்னு சொன்னாங்க. ஆனா கர்நாடகத்துக்கு எவ்வளவு ஒதுக்குனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இதுதான் பாரபட்சம்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது சார். இப்ப கர்நாடகால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா மேகதாது இஷ்யூ எவ்வளவு நாளாக போயிட்டு இருக்கு. கூட்டணி கட்சி தான் திமுக. அவங்க வேணா நம்ம தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை வந்து வாங்கி கொடுக்கலாம். சரியா? இது வந்து நீங்க வந்து ஒரு தலைப்பட்சமாவே பாக்குற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இங்க இருக்கிறது வந்து பிஜேபி ஏன் கொடுக்கலன்னு அதை தான் கேக்குறீங்களா ஒழிய தமிழகத்துல முதலமைச்சர் நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழகத்திலேயே இதெல்லாம் பண்ணல அப்படிங்கறது யாருமே விவாதமா வைக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப மணிப்பூர் இஷ்யூ வந்து பெருசா எல்லாருமே ஒரு விவாதமா நீங்க பண்ணீங்க. அதே சண்டேஸ் காலையில இப்ப நம்ம வெஸ்ட் பெங்கால்ல நடந்துச்சு. அத ஒருத்தங்க கூட எந்த சேனல்லையுமே விவாதம் பண்ணல. வாசிங் மேடம், நீங்க வழக்குரைஞராவும் இருக்கீங்க. 2 பேருக்குள்ள பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு தான் போவோம். 2 மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைனா யார் தீர்த்து வைக்கணும்? சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டாங்க காவிரி நீர் பிரச்சனைக்கு. அத கர்நாடகா கவர்மெண்ட் என்ன மதிச்சாங்களா? சோ அந்த கவர்மெண்ட் ஸ்டாண்ட் அப்படி இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையே வந்து அவங்க மதிக்காம தான் இருக்காங்க. பிஜேபி ஆளுகின்ற பொழுது பசவராஜ் பொம்மை முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் நாங்கள் 9000 கோடி மேகதாதுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரித்திருக்கிறோம், அதற்கான நிதியை முதல் கட்டமாக ஒதுக்கி இருக்கோம்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாஜக ஆண்டாலும் சரி அதை நடைமுறைப்படுத்துவது இல்லை என்பது தொடர் குற்றச்சாட்டு. மத்திய அரசு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லா மாநிலத்துக்குமான மத்திய அரசு தானே. இப்ப கூட நடந்துக்குது. இப்ப நான் நீங்க எப்பவோ நடந்ததை பேசுறீங்க, நான் இப்ப நடக்கிறது கேக்குறேன். 2024 மே 19 தான் கர்நாடகால ஏன் மேகதாது அணைய வந்து அந்த பிரச்சனையை வந்து நம்ம முதல்வர் வந்து தலையிட்டு அவங்க கர்நாடகால கூட்டணி கட்சி தான் இருக்காங்க, அதை பேசி சால்வ் பண்ணல. இப்ப நடக்கிற பிரச்சனையை பாருங்க சார். நீங்க பசவராஜ் பொம்மை நீங்க அங்க போகாதீங்க. இப்ப
இப்ப என்ன பிரசன்ட் சினாரியோ அதுக்கு கேளுங்க. அப்புறம் ப்ரொஃபசர் சொன்னாரு, இருங்க அவர் சொன்னதுக்கு நான் ஒரு விஷயத்துக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க நிறைய கேள்விகள் கேட்டீங்க. நேரத்தை பாருங்க, மத்த 4 பேர் 3 பேர் பேசணும். சரிங்க, அப்ப அவர் சொன்னாரு சிஎம் கூட அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு செஞ்சா யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். ஆல் ஆர் ஈக்குவல் டு லா. சட்டத்துக்கு மேல யாருமே கிடையாது. அது முதல்வரா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, எல்லாருமே சட்டத்துக்கு சமமானவங்க தான். சோ இந்த மாதிரி ஒரு போல்டான முடிவு பிஜேபி கவர்மெண்டால மட்டும் தான் எடுக்க முடியும். அதனாலதான் இந்த சிஎம் யார் தப்பு பண்றாங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்துத்துவா என்பது வீட்டில் அடுப்பெரிய பயன்பட வேண்டும் என்று வீட்டை எரித்து விடக்கூடாது. எங்களை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்ததை போல ஆர்எஸ்எஸ்ஸையும் பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிய பாஜக தயாராக இருக்கிறது. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ்ஸையே தடை செய்து விடுவார்கள் என்று ஒருத்தர் பேசியிருக்கார். யாருன்னு தெரியுமா? நீண்ட காலம் பாஜகவோடு கூட்டணியில் இருந்த உத்தவ் தாக்கரே. ஓகே, சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் அருணன் சார் சில கேள்விகள்லாம் வச்சாங்க. நீங்க வந்து கூட்டணியில இருக்கீங்களே இதுக்கெல்லாம் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. நாடே வந்து சிரிக்குதுன்னு சொன்னாங்க. அந்த சிரிச்ச நாடு தான் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்பவும் சிரிச்சாங்க. இவங்க கூட்டணியில இருக்காங்க பாத்தீங்களா, காங்கிரஸ் கவர்மெண்ட்ல டிஎம்கேவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம தமிழகத்தை ரெப்ரசென்ட் பண்ணி போன ராஜா சார் பண்ண 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல பார்த்து தான் நாடே சிரிச்சது. தீர்ப்பு வந்துட்டு அதுக்கு மேல்முறையீட்டுல இருக்கு. ஆமா சார், இப்ப பெண்டிங்ல தான் இருக்கு, இன்னும் அது ஃபுல்லா முடியல. அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப இருக்கிற மந்திரி சபையில இருக்கிற ஒரு அமைச்சரே வந்து 30,000 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு வாக்குமூலம் மாதிரி கொடுத்திருக்காங்க. அது ஊடகங்கள்ல எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்ல வந்துட்டு நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம். அப்ப அதெல்லாம் ஊழல் கணக்கு இல்லையா சொல்லுங்க. அப்புறம் பிரஜ்வல் ரேவண்ணாவை பத்தி சொன்னாங்க. அவங்க கூட்டணிக்கு தான் போயிருக்காங்க. பிரஜ்வல் ரேவண்ணா வேணா வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கலாம். இமிடியேட்டா ஆக்ஷன் எடுங்கன்னு தான் பிஜேபி சொல்லுதா ஒழிய ஆக்ஷன் எடுக்காதீங்கன்னு எல்லாம் சொல்லல. ஆனா இவரோட கூட்டணியில இருக்க கர்நாடகா முதல்வர் நினைச்சிருந்தாருன்னா பாஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்ணலாம். அது பண்ணாம பிரதமருக்கு கடிதம் எழுதிட்டு இருக்காங்க. ஒரே சைன்ல பாஸ்போர்ட்டுக்கு இம்போர்ட் பண்ணி அவர் வெளிநாடு போக விடாம தடுத்து இருக்கலாம். அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு நற்சான்றிதழ் கொடுத்து வாக்கு கேட்டது யாரு சார்? அதுக்கப்புறம் தானே அந்த அலிகேஷனே வந்துச்சு. அலிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாரும் சொல்லல. இதே பாஜகல வந்து இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் கர்நாடகால இருக்க மகளிர் அணி எல்லாம் திரட்டி போராட்டம் கூட பண்ணுனாங்க. அங்க கர்நாடகால பிரஜ்வல் ரேவண்ணாவை எதிர்த்து. அவங்க வந்து கூட்டணியில இருக்கிறவங்க நீங்க உங்களுடைய ஆடியோ சரியா கேட்கல. இணைப்புல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட்டை ஒரே சைன்ல இம்போர்ட் பண்ணாம பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதிட்டு இருக்காரு. இப்படி வந்து பண்ணலாமா சார்? ஒரு நியாயமான விஷயத்துக்கு நானும் ஒரு பெண் தான். இந்த மாதிரி ஒரு அபலம் நடந்திருக்கும் போது இமிடியேட்டா ஆக்ஷன் வந்து ஆளுகிற கட்சியில இருக்கிற முதல்வர் வந்து எடுக்கணும். அதை விட்டுட்டு நான் ஒரு கேள்வியை முன் வச்சேன். நீங்களும் ஒரு பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சியினுடைய பிரதிநிதி என்பதால் தான் உத்தவ் தாக்கரேவுடைய அந்த கருத்தை முன்வைத்தேன். கூட்டணி கட்சிகள் எல்லாம் எப்படி பயன்படுத்தி தூக்கி எறிகிறது, கூட்டணி கட்சிகளை எப்படி உடைக்கிறார்கள், அப்படி நம்பகத்தன்மை இல்லாத பாஜகன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாதுங்க. இப்பவும் அவங்க கூட்டணியில இருக்காங்க. கண்டிப்பா மகாராஷ்டிரால ஒரு மாபெரும் வெற்றி அடைய போறாங்க. இது ஜூன் 4 கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இருங்க என்ன பேசவே நீங்க அலோ பண்ணல. நீங்க பேசிட்டீங்க. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் சொன்னதுக்கு அப்படினாங்க நாடே சிரிக்கிறது அப்படினாங்க. சரி பரவாயில்ல. சட்டம் போட்டு பத்திர ஊழலை செய்த உங்களை பார்த்து பிஜேபியை பார்த்து அது கூட்டணியை பார்த்து வங்கி மூலமா சிரிக்கிறது. பூமி நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். நீங்க பேசும்போது சகோதரி அமைதியா இருங்க. எனக்கு டைம் கொடுக்கல சார். அருணன் சாருக்கு சபாபதி சாருக்கு தான் டைம் கொடுக்கறீங்க. உங்களுக்கு டைம் கொடுக்கறது. சரி நீங்க பார்த்தா தெரியும். அருணன் சாரோட பதில் இன்னும் எழுதி அதுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ண விட மாட்டீங்க.